நண்பர்களே வணக்கம். ஒரு மருமகள் தன்னுடைய மாமனாருடைய ஊதியத்திலிருந்தோ தன்னுடைய மாமியார் அவர்களுடைய ஊதியத்திலிருந்தோ ஜீவனாம்சம் பெறலாமா அப்படின்னா பெற முடியும். ஜீவனாம்சங்கிறது எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம். மருமகளுக்கு எப்படி மாமனார் மாமியார் ஜீவனாம்சம் கொடுப்பாங்க அப்படின்னு. மருமகளானவர் ஒரு ஆடவருக்கு மனைவியாக அந்த வீட்டிற்கு வந்த பிறகு அந்த ஆடவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் இருந்தோ அந்த ஆடவருக்கு பூர்வீக சொத்திலிருந்து ஏதேனும் பங்கு இருக்குமேயானால் அதிலிருந்தோ மருமகளாக இருக்கக்கூடிய அந்த ஆடவருடைய மனைவி ஜீவனாம்சம் பெறலாம். இன்கேஸ் அந்த ஆடவர் கணவராக இருக்கக்கூடியவர் தவறுகிறாரு அல்லது காணாமல் போயிறாரு அப்படின்னா, ஒருவேளை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்துக்களாக இருந்து அந்த சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருந்து அது அனைத்தும் மாமனார் மாமியார் கையில் இருக்கும் பட்சத்தில் இந்த மருமகளானவர் அந்த மாமனார் மாமியார் பொறுப்பில் இருக்கக்கூடிய வீட்டிலேயோ அல்லது கூட்டு சொத்துலேயோ அல்லது ஏதாவது ஃபிக்ஸடு டெபாசிட்லேயோ வைப்பு தொகைகள்லையோ எதிர்கால வட்டி வரவு செலவுகள்லையோ அல்லது ஏதாவது கமர்ஷியல் பில்டிங் இருந்தால் அதில் வரக்கூடிய வாடகையில் இருக்கக்கூடிய பங்கு தொகையவோ கட்டாயமாக இறந்து போன அல்லது காணாமல் போன தன்னுடைய கணவரின் பங்கிலிருந்து எதிர்மனதாரர்களாக மாமனார் மாமியாரை சேர்த்து என்ன செய்ய முடியும்? வழக்கிட்டு ஜீவனாம்சம் கோர முடியும். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் 18 வயசு முடிகிற வரையில் ஜீவனாம்சம் கோர முடியும். இப்போ மாமனார் மாமியார் பேரில் இருந்து போச்சு, பூர்வீக சொத்தை அவங்க மாற்றி வச்சுக்கிட்டாங்க, அதில் இடையில கணவர் இப்படி எக்ஸ்பயர் ஆகிட்டாரு அல்லது எங்கேயாவது மிஸ்ஸிங் ஆகிட்டாரு, கண்டுபிடிக்க முடியலை, ஆனால் மருமகள் பிள்ளைகளை வச்சுட்டு சிரமப்படுறாங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த மாமனார் மாமியாரை எதிர்மனதாராக சேர்த்து தன் கணவருக்கு உண்டான பங்கு தொகையிலையோ டெபாசிட்லேயோ மேற்கண்டவாறான எந்த வகையான பங்குகள் வர வேண்டியிருக்கோ அந்த அனைத்துலேயுமே பங்கு கோர முடியும். அதை மானிட்டரியாகவும் கேட்கலாம், அந்த வீட்டில் தங்குறதுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்கலாம், எல்லாமே செய்ய முடியும். இதற்காக ஏழ்மைப்பட்டவர்கள் யாரும் வழக்கறிஞர் வைக்க வசதி இல்லைன்னா கூட இலவச சட்ட உதவி மையங்களில் மனு கொடுத்து இலவசமாகவே வழக்கிட்டு நீங்கள் ஜீவனாம்சம் பெற முடியும் அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், குற்றவியல் நடைமுறை சட்டத்திலையும் சரி, குடும்ப நல சட்டங்கள்லையும் சரி, பல்வேறு வகைகளில் சட்ட வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இருக்குது. அந்த சட்ட பிரிவுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஃபாலோ பண்ணிக்கலாம். குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டப்பிரிவுலையும் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் தாக்கல் செய்யலாம், குடும்ப நல வழக்குகள் நீதிமன்றங்கள்லையும் தாக்கல் செய்யலாம். நன்றி, வணக்கம்.